அண்மைச் செய்தி. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கு இடையே கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சென்னையில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிவதாக இவர்கள் இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் பரஸ்பரம் விவாகரத்து வழங்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு பெற்றிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி 6 மாத காலம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். இந்த நிலையில் இருவரும் கடந்த 2 விசாரணைக்கு ஆஜராகிற நிலையில் கடந்த 21ஆம் தேதி இருவரும் நேரில் ஆஜராகி தாங்கள் பரஸ்பரம் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருப்பதாகவும் தங்களுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் எனவும் இருவர் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் தங்களுடைய ஆவணங்களில் உறுதிப்படுத்தி நீதிமன்ற கோப்புகளிலும் கையெழுத்திட்டனர். தொடர்ந்து தீர்ப்புக்கான அந்த தேதி தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பினை சென்னை குடும்ப நீதிமன்ற முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி வழங்கினார். இதில் இருவருக்கு இடையிலான அந்த திருமண பதிவு கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற அந்த திருமண பதிவை ரத்து செய்வதாகவும் நவம்பர் 18ஆம் தேதி நடைபெற்ற அந்த திருமணத்தை ரத்து செய்வதாகவும் இருவருக்கும் விவாகரத்து வழங்குவதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி நடைபெற்ற திருமண பதிவை ரத்து செய்யும் உத்தரவையும் நீதிபதி சுபாதேவி பிறப்பித்திருக்கிறார். திரைப்பட நடிகர் தனுஷ், நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா இருவருக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 18 ஆண்டுகள் பின்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இருவரும் தாக்கல் செய்த வழக்கில் தற்போது விவாகரத்து வழங்கி நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார்.